வணக்கங்க. 5/7/24 மதியம் 2:30 மணி பதிவு விற்பனையில் 7 பதிவுகள் பார்க்க போகிறோங்க. கால்நடை தீவனங்கள் நாங்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோங்க. கடந்த 8 மாதங்களாக நம்ம 2 விதமான தீவனங்கள் விற்பனை பண்ணுறோங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வர தீவனம். இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் வருதுங்க. 2 தீவனங்களும் பார்த்திங்கன்னா டபுள் லேயர் பேக்கிங்கில் வருது. நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்குள்ளே நம்மளுடைய வாகனத்தில் கால்நடை தீவனங்களை ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 6 பொருட்கள் கலந்ததுங்க, 45 கிலோ பேக்கிங். உங்கள் இடத்துல டெலிவரி 550ங்க. வர தீவனம் 18 பொருட்கள் கலந்தது, 45 கிலோ பேக்கிங். உங்கள் இடத்துல 1100 ரூபாய்க்கு டெலிவரிங்க. தவிடு தீரும்போது நீங்கள் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி எங்களுக்கு தகவல் சொன்னீங்கன்னா மீண்டும் எங்கள் வாகனத்தில் டெலிவரி பண்ணிடுவோம். மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பார்சல் மூலிமா அனுப்பி கொடுக்குறோங்க. மேட்டூர் சூப்பர் சர்வீஸ், A1 பார்சல் சர்வீஸ், ரதிமீனா பார்சல் சர்வீஸ் என பல்வேறு பார்சல் சர்வீஸ் மூலிமா தவிட்டு மூட்டைகளை அனுப்பிட்டுருக்குறோங்க. மாதம் 5000 ரூபாய்க்கு தவிடு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள். ஒரு 1000 ரூபா கண்டிப்பாக குறையுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 3ஆம் ஈத்து நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடுங்க. பல்லு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கடை பல்லுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. போன ஈத்தில் பார்த்தீங்கன்னா 5 கறந்துருக்குதுங்க. நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடு. இன்னும் 10 நாளில் கன்று போட்டுரும். நல்ல பெருவிட்டான மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம். நல்ல தரமான மாடு, நல்ல குணம்ங்க. தவிடு தண்ணி அருமையாக குடிக்குதுங்க. இப்போ நம்மகிட்ட 1 வாரம் ஆச்சுங்க. வந்தலிருந்து தவிடு தண்ணி நல்லா எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. குடல் புழு நீக்கமும் நம்ம பண்ணிட்டோங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 57,000 ரூபாய்ங்க. 10 லிட்டர் கறவை, கால் அணைக்க வேண்டாம், பல்லு கடை முளைப்பு, இளம் மாடு. இன்னும் 10 நாளில் கன்று போடும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்களும் தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 14 மாதங்களான சுழி சுத்தமான வட இந்திய கிடாரி கண்ணுங்க. தார்பார்க்கர் கண்ணுங்க. 14 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க. குறைப்பழுது இல்லை. 8 பால் பல் தெளிவாக இருக்குதுங்க. மூக்கும் குத்தி இருக்குதுங்க. அதனுடைய காது உள்மடலுங்க, பின்னாடி அரை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் நிறத்தில் தான் இருக்குங்க. கண்ணு நல்ல பெருவட்டான கண்ணுங்க. வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம தனிச்சு கட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி கண்ணு தரத்தில் அருமையான கண்ணு, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மற்ற தகவல்களுக்கு நீங்கள் பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையேத்துங்க, பல் போடலைங்க, காங்கேயம் செவலை கிடாரிங்க. இன்னும் 1 வாரத்துக்குள்ளே கன்று ஈனிருங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல ஒரு தரமான கிடாரிங்க. பல்ல இன்னும் போடலைங்க. 2 பல், 4 பல், 6 பல், 8 பல் சேரும்போது உருவத்தில் நல்ல பெரும் மாடாக சேர்ந்துடும். இளம் பொருளாக குணமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். பல்லு போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாவது ஆகிடுங்க. கிடாரிக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு 28 to 29 மாதம் தான் இருக்குங்க. ஏன்னா ஒரு 20 மாதத்தில் செனைக்கு வந்துருச்சு. வந்தோடனே அவங்க செனை ஊசி தான் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இடத்துல காங்கேயம் காலம் இல்லாதனால செனை ஊசி தான் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. பயிராயிடுச்சுங்க. நிறை சனை ஆயிடுச்சு. 1 வாரத்தில் கன்று போட்டுரும். பல்லு போடாமல் இருக்குது. சுழி சுத்தமாக இருக்குது. யார் வேணாலும் பிடிக்கிற தரத்தில் இருக்குதுங்க.
இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. நல்ல குணவனமான காங்கேயம், பல் போடாத செவலை கிடாரிங்க. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. மடி வந்து நல்ல படர் மடிங்க. மாடு வந்து நல்ல தோல் இலக்கமான மாடுங்க. சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உருவமாக கறி உடம்பாக இருக்குங்க. இது வந்து நல்ல தோல் நைஸோடு இருக்குதுங்க. தெளிவான ஒரு கிடாரி. விற்பனை விலை 39,000. நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாமுங்க. அவங்க சினை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க. அங்கே காங்கேயம் காலை இல்லைங்க. கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பல்லு போடாமல் இருக்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, குணவனமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. நீங்கள் சும்மாவே போய் மடியெல்லாம் நீவினாலும் ரொம்ப சாந்தமாக நிற்குங்க. விற்பனை விலை 39,000 ரூபாய். நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு செக் பண்ணிவிட்டு வந்து வாங்கலாமுங்க. நேரில் வந்து உங்களுக்கு மாடு, பல்லு, குணம் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். எந்த மாடு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் தேர்வு செய்யலாம். நேரில் வந்தால் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. முழு தொகைங்கிறது நீங்கள் வாங்குகிற மாடாகட்டும் கன்றாகட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தா போதுமானதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல குணமான ஒரு குட்டை மாடுங்க. ஈனக்கூடியது 4வது ஈத்துங்க. மாட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா புங்கனூர் சினையூசி போட்டிருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மடி கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஒரு பொறுமையான ஒரு குட்டை மாடுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யுங்க. கன்று போட்டால் புங்கனூர் கன்று போடுறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. குறைஞ்சபட்சம் 1.5 லிட்டராவது கறக்குங்க. ஆனால் நல்லா கறந்ததுன்னு தான் மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான குட்டமாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். உயரம் வந்து 3 அடி. விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். விற்பனை விலை 24,000. ஈத்து 4வது ஈத்து. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து மயிலை மாடுங்க. 20 நாள் ஆன தார்பார்க்கர் கன்று கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பால் கறக்கலாமுங்க. பெண்கள் பால் கறக்கிற வீடியோவோட தான் நம்ம போட்டிருக்கிறோமுங்க. நேரம் 2 லிட்டர் நம்ம கறந்துட்டு வர்ற அளவுக்கு பால் இருக்கும். கன்று அருமையான கன்று, தார்பார்க்கர் கன்று, சினையூசி தார்பார்க்கர் போட்டிருக்கிறாங்க. மாடு வண்டி உழவு பழக்கத்தோடு இருக்கக்கூடிய மாடுங்க. குணமான மாடு, கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். பெண்கள் பிடிச்சிக்கலாம். பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம். நரம்பு தாரை முன்னாடி பார்த்தீங்கன்னா, மடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெருவரல் சைஸில் இருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல நரம்பு தாரை இருக்கக்கூடிய மாடு. உழவுல இருந்ததுனால மாடு கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. நல்லா பக்குவம் பண்ணி நல்லா ஆட்டி ஊற்றி ஒரு 10 நாள் நல்லா தேத்துனீங்கன்னா மாடும் தெளிஞ்சிக்குங்க. கன்று வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயம் கன்றுகள் பால் வெட்டும் பொழுது குறைஞ்சபட்சம் 10,000 to 5,000 விற்கிதுன்னா, வட இந்திய கன்றுகள் வந்து பால் வெட்டும் போது ஒரு 13,000 to 20,000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அதனால் தார்பார்க்கர் அப்படிங்கிறதுக்காக விலை எங்கேயுமே குறையது கிடையாதுங்க. சிந்து கண்ணே இருந்தால் கூட இன்றைக்கி அதுக்கு தான் ரொம்ப டாப் ரேட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. நல்ல குணவனமான மாடு, தரமான கிடாரி கன்று, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். நேரம் 2 லிட்டர் கறவை வரும். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 42,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. வந்து நீங்கள் கறந்து பார்த்து தெளிவாக வாங்கிக்கலாமுங்க. பூங்காம்பில் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற தரத்தில் கிடாரி கண்ணோட பாலை கறந்துட்டு நீங்கள் விற்பனை செஞ்சாலும் நஷ்டம் வராத அளவில் தான் இருக்குங்க. மாடு எந்த இடத்துலையும் பால் வற்றிட்டு நீங்கள் விற்பனை செஞ்சீங்கன்னா சனியாக அகலினா கூட 27,000 ரூபாய்க்கு விற்குங்க. கண்ணுக்குட்டி குறைஞ்சபட்சம் 13,000, அதிகபட்சம் ஒரு 20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யலாமுங்க. பால் வற்றும்போது என்ன தீவனம் கொடுக்குறீங்களோ அதுக்கான பால் நம்ம கறந்துக்கிறோம். ஏதாவது உழவு பயன்பாடு வேணும்,
இல்லை உழவு ஓட்டணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக அதற்கும் பயன்படுத்தலாம். இல்லை ஒரு காளைக்கண்ணை பழக்கணும்னா இந்த மாதிரி உழவு வண்டி தெரிஞ்ச மாட்டை கூட பூட்டி ஓட்டும்போது சீக்கிரம் அந்த கன்றுகளை பழக்கத்துக்கு கொண்டு வந்துட முடியுங்க. இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு வேணாலும் நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 42,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. வந்து கறந்து பார்த்து செக் பண்ணி கூட வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து ரெட் சிந்தி மாடுங்க. 5 மாதமான செவல காலக்கண்ணோட மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. காலையில் ஒரு 3, சாயங்காலம் ஒரு 2.5, 5.5 பிடி பால் கறந்துட்டுருக்குதுங்க. மாட்டுக்கு இன்னும் சினையூசியோ காலையோ எதுவும் சேர்க்கலைங்க. நெட்டித்தான் கறக்கக்கூடிய மாடுங்க. போன ஈத்து நம்ம தான் கொடுத்தோம். நல்லா கறந்த மாடுங்க. இப்பவும் வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு. கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். கண்ணு காலக்கண்ணுங்க. 5 மாதம் ஆச்சு. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இன்னும் குறைஞ்சபட்சம் 5 மாதத்துக்கு பீச்சுங்க. இன்னும் 2 மாதம் போய் சினையானா கூட அதுக்கப்புறம் 3 மாதம் சினை வரைக்கும் நல்லா கறக்கலாமுங்க. பூங்காம்பு பெருந்தமிழ் பைப்பில் வர்ற மாதிரி பால் வருங்க. உட்காந்தா கறந்துட்டு அந்த பாலை கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க. அந்த மாதிரியான குணத்தில் அருமையான மாடு. யார் வேணாலும் பிடிச்சி கறக்கிற தரத்தில் இருக்குதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. ஈத்து 3வது ஈத்து கண்ணு காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. பாலோட அளவீடு 3.5 வரைக்கும் பீசலாம். குறைஞ்சது 3, 2.5 மாதம் பீசலாமுங்க. கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். இன்னும் சினையூசியோ காலையோ எதுவும் சேர்க்கப்படவில்லைங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் பால் தேவைக்காக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களா இருந்தாலும் சரிங்க. விலை குறைவாக பால் அதிகமாக மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவங்களா இருந்தாலும் சரிங்க. இந்த மாட்டை தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க விற்பனைக்கு ஒரு ரேக்லா வண்டிங்க. நல்ல தரமான வண்டிங்க. வண்ணம் நம்ம பூசி இருக்கிறோங்க. ஏற்கால் கடியில் வந்து தளவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பட்டா கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா வண்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரும்பு பட்டா அடியில் கொடுத்துருக்குறாங்க. வண்டி வந்து எந்த தொந்தரவும் இல்லைங்க. வண்டியில் எல்லாமே தெளிவாக இருக்குது. வண்ணம் வந்து இல்லாமல் இருந்தது. நம்ம வந்து எல்லாம் நீட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு கோட்டு ப்ரைமர் அடித்து மறுபடியும் 2 கோட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கிறோங்க. ரேக்லாவுக்கு உடனடியாக ஓட்டலாம். இல்லை நீங்கள் காளைகளை பூட்டி பழக்கிறதுக்கு, பெரிய எருதுகளை வந்து பூட்டி பழக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற வண்டிங்க. பழுதுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து எந்த விதமான பழுதும் இல்லைங்க. சீட் கவர் ஒரு இடத்துல 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்குது. மற்றபடி வந்து வண்டியில் எந்த இடத்துலையும் வந்து டேமேஜ் அப்படிங்கிறது பெருசாக இல்லைங்க. நல்ல தரமான வண்டி, ரேக்லா வண்டி. இன்னும் வந்து ஒரு பெயிண்ட் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு தாட்டுங்க. உடனடியாக ஓட்டுற கண்டிஷனில் தெளிவாக இருக்குதுங்க. வண்டியில் வேறு மராமத்து வேலை அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க. நுகம் வந்து நம்ம கயிறு கட்டாமல் இருக்குது, அதை கயிறு கட்டி கொடுத்துடலாம். தெளிவான ரேக்லா வண்டி உடனடியாக ஓட்டுற தரத்தில் ரெடியாக இருக்குதுங்க. சின்ன காளைகளையும் பூட்டி ஓட்டலாம், பெரிய எருதுகளையும் பூட்டி ஓட்டலாம். 3 அடி சக்கரத்தோடு இருக்குதுங்க. இந்த தரமான வண்டியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. வண்டி வேணுங்கிறவங்க, காளைக்கன்று பழக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ரேக்லால் பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் வந்து வண்டி வாங்கிக்கலாமுங்க. வண்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. அடியில் வந்து ஏற்காலுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா தளவுலேருந்து நுகத்துலேருந்து அடி வரைக்குமே வந்து இரும்பு பட்டா கொடுத்துருக்குறாங்க. அது எதுக்குன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அது அவங்களே பண்ணியிருக்கிறாங்க. வண்டியில் வேறு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது எதுவும் இல்லைங்க. இன்னும் டயர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே போட்டிருக்கிற ரப்பர் டயர் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குதுங்க. ஸ்ப்ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா லீஃப் வந்து நல்லா கட்டு தெளிவாக இருக்குது. போல்ட் நெட்டில் செக் பண்ணிட்டோமுங்க. உடனடியாக ஓட்டலாமுங்க. வாங்குறோன்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து டாடா ஏஸ்லேயோ இல்லை தோஸ்துலேயோ ஏற்றி அனுப்பிடலாம். இல்லை உங்கள் வண்டி வந்தாலும் நாங்கள் தெளிவாக ஏற்றி கட்டி கொடுத்துட்றோங்க. நுகத்துக்கு தெளிவாக கயிறு போட்டு கட்டியும் கொடுத்துடலாமுங்க. கயிறு கொடுத்துடலாம், அங்கே போய் கட்டிக்கலாம். ஏன்னா வண்டி ஏற்றும் போது சில வண்டியில் வந்து நுகம் இருந்தால் ஏற்ற முடியாது அப்படிங்கிறக்காக நுகத்தை வந்து கயிறு கழட்டி வச்சுருக்குறோமுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கங்க.